பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். பச்சை சேலை மணமகள் கோலம், பூமி எங்கும் பச்சை சேலை மணமகள் கோலம், புல்லின் மீது பனியும் பாடும் மெல்லிய ராகம், புல்லின் மீது பனியும் பாடும் மெல்லிய ராகம். நாளை நாளை எழுந்திருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா, காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா, காலில் இருந்து தலைவரை ஆடி காதல் சொல்லுமா. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். நாட்டிய சாலை திரையெழுந்தது, இளமையில் நாட்டிய சாலை திரையெழுந்தது, இரண்டு கண்கள் காணத்தானே பருவம் வந்தது, இரண்டு கண்கள் காணத்தானே பருவம் வந்தது. நாளை நாளை எழுந்திருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்த முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். நீ என்னமா சொல்ற? ஆமா டாக்டர், அதனாலதான் நான் கோபியையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். டாக்டர்களுக்காக நான் சொல்லி கொடுத்த பாடத்தை புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு கோபி உன் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம உனக்கே வாழ்க்கை துணவனா வரப்போறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். மேடம் நோ கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு அலர்ஜி. காஃபி? டூ காஃபி. எஸ் மேடம். ஆமா, ஏன் பேரர் பார்த்தோன்னு ஒதுங்கினேன்? என்ன இருந்தாலும் முறைப்படி நமக்கு கல்யாணம் நடக்கல இல்லையா? இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னைக்கு உங்க அப்பாவை பாக்குறேன், விஷயத்தை சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கி. என்ன சொல்ற? உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னா எங்க குடும்ப கௌரவமே கெட்டு போகும்னு என்ன மறைமுகமா பயமுறுத்துறியா? நான் அப்படி சொல்லுறேன். நானும் ராதாவும் கணவன் மனைவியா வாழணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்றேன். ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்கலான்னு பாக்குறியா? இல்லைங்க,
என்ன மனப்பூர்வமா காதலிக்கிற ராதாவை ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி வெறும் பயல காதலிச்சா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட லாட்டரி அடிக்கணும்னு ராதாவுக்கு தெரியாது. என்னால சாப்பாடு கொடுக்க முடியுமோ முடியாது, ஆனா அவளுக்காக என் உயிரையும் கொடுக்க முடியும். ஒரு கோடீஸ்வர மகன் உன்ன மாதிரி ஏழை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படி சுகமா இருக்க முடியும்? சுகமா இருக்கிறதுக்கு பணம் மட்டும் போதாதுங்க. உன்ன மாதிரி ஏழை பசங்க வழக்கமா பாடுற பல்லவிதான் இது. ராதாவை நீ மறந்துடு. அது மட்டும் என்னால முடியாது. அவ என் வீட்டு படிக்கட்டை தாண்டி உன் கூட வருவான்னு மனசால கூட நினைக்காது. ராதா எனக்காக எதையும் இழக்க தயங்க மாட்டான். வாழ்க்கை பூராவை என் கூட தான் இருக்க போறேன். அது நடக்காது. அது நடக்கத்தான் போகுது. நீங்களும் பார்க்கதான் போறீங்க. அத ராதாவே உங்ககிட்ட சொல்லதான் போறேன். இன்னொருத்தன் தேடி வர்றேன். ஏ, வழக்கம் போல அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வழக்கம் போல டாக்டர் கொண்டு விட்டு வர்றேன். ஓ, டாக்டர் விட்டு இல்ல? கொஞ்சம் அருகா வந்துட்டேன். அன்புள்ள ராதா, உங்க அப்பாவை சந்தித்து நம் கல்யாண விஷயமாக பேசினேன். அவர் சம்மதிக்கவில்லை. இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப்போவது உறுதி. என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன். ராமோ, ராமோ, ராதா வந்தோன்னு இது கொடுத்துரு. இத பாரு, பெரியம்மா இருக்கிற நிலைமையில கோபி, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு கல்யாணம் எப்போ ஆயிப்போச்சு. உனக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சா? யாரும் இந்த கொடுத்து வச்ச படக் படக் எல்லாம் விவரமா சொல்றேன். நான் வீட்டுக்கு போறேன். நீ இங்கே இருந்து ராதா வந்தோன்னு இந்த லெட்டர் கொடுத்துரு. ஓகே? டேய் அடே, எவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிட்டு போறேன். இதை இப்படி கொண்டாட என்கிட்ட படம் இல்லையே. படம் மாத்திரம் இருந்திருந்தா ஒரு முழு மாட்டில முழுசா உள்ள தள்ளி உலகே மாயவன் ஒரு பாட்டு பாடி ஒரு உருளும் உருண்டு இருப்பானே. தம்பி, இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன மாதிரி ஆளுகளை சந்தோஷப்படுத்துறதா எனக்கு சந்தோஷம். அப்போ என்ன நீங்க குஷிப்படுத்த போறீங்களா? உட்கார், உனக்கு வேணுங்கிறத கேளு. சார், நீங்க தான் எனக்கு தெய்வம். பாய், ஒன் ஸ்காட்ச். ஸ்காட்ச் வேண்டாம், சுதேசி போதும். கொஞ்சம் நாரும், ஆனா சீக்கிரமா ஏறும். ஓகே, இந்தியன். சோடா வேண்டாம். ஐயா, குடும்பம் நடுக்கிற மயிலுக்கு போர்வை கொடுத்தாலே தேகங்கிற அரசன் அவ என்னங்க வள்ளல்? குளிர்ல நடுக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே, நீங்களும் அரசன். என்னத்துக்கு அரசன்? சக்கரவர்த்தி. குழந்தை கொண்ட மாதிரி கொண்டா. அப்பா அப்பா, இதெல்லாம் ஏன் தண்டா? ஐயா, உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா. ஏண்டா டேய்? என்னங்கடா டேய்? யாரடா? உங்களதான் டேய். ராதா வரலையா டேய்? வருவா வருவா. ஹலோ டாடி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உனக்காத்தாமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். குட் மார்னிங் படர் படர். குட் மார்னிங் ராமு. நான் இப்ப ராமு இல்ல, போஸ்ட்மேன். அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் உன் தந்தையிடம் கேட்டேன், அவர் மறுத்து விட்டார். நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை. இல்ல, இது என்னால நம்பவே முடியல. ராதா, இன்னமும் அவனை நம்புறியா? இல்ல டாடி, கோபி அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையா பொய்யா அவன் சிநேகிதனே கேட்டுருவோம். ஹலோ, எப்போ நீங்க? கோபி கல்யாணம் ஆச்சா இல்லையா? கோபிக்கு எப்போ கல்யாணம் ஆகி போச்சு? ராமு, உண்மையாவ சொல்றேன். பிராந்தி மேல சத்தியமா சொல்றேன். இந்த வேற எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் எவ்வளவு குடிச்சாலும் நிதானம் தவறதில்ல. நிதானம் தவறதாலும் நான் போய் சொல்றது இல்ல. கோபிக்கு கல்யாணம் எப்போ ஆயிப்போச்சு? புரிஞ்சுட்டியாமா? நீ அவனை உண்மையா விரும்பி இருக்கிற, ஆனா அவன் பணத்துக்காகத்தான் உன்னை விரும்பி இருக்கான். அப்பா, நீ அவனை மறக்க முடியலன்னு சொல்லு. அவன் என்ன பணம் கேட்கறானோ நான் கொடுக்கறேன். வேண்டாப்பா, வேண்டாம்.
இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். இந்த இடத்துல இருந்து போயிடலாம். என்ன டாக்டர்? இட்ஸ் நத்திங் கோபி. அவங்க இருதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இனிமே அவங்க எந்த கடினமான வேலையும் செய்யக்கூடாது. அதோட அவங்க சீக்கிரமா குணமாகணும்னா காஷ்மீரை விட்டுட்டு வெளியூர்ல இருந்தாங்கன்னா நல்லது. நான் வர்றேன். அம்மா ரெஸ்ட் எடுத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். ராதா, ராதா, நாம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏன்பா? இந்த ஊர் கிளைமேட் உனக்கு ஒத்துக்காது டாக்டர் சொல்லிட்டார். அதனால முண்டா அவசகுன மாதிரி கண்டுதையில மன்னிச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ. ஆமா, அங்கேயும் போய் இடி மன்னிச்சுக்கோ. ஊதே என்னடா செல்வநாயகம், இன்னும் மருவ பிள்ளைய காணும். ஃபாரின் போறாருல்ல, கடைசியா இந்தியன் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றாரு போல இருக்கு. மூர்த்தி, என் மருமகன் உன்ன மாதிரி சாதாரண டாக்டரா? அது லேட் ஆகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குண்டா. வருங்கால மாப்பிள்ளையாச்சே, விட்டு கொடுப்பியா? யாது பிடிச்சவளா ஏயா பார்ட்டிக்கு வர்றீங்க? சாரி ஃபார் மை டிலே. இட்ஸ் ஆல் ரைட். ரமேஷ், உனக்காத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? ஷூர் அங்கிள். ராதா எங்க? அதோ. ஹாய். ஹலோ ராதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல, உடம்பு சரியில்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். தேங்க்யூ. கம் ஆன், கம் ஆன். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய மருமகன் ரமேஷ் சின்ன வயசுலயே அங்கிள் அங்கிள் உங்க உடம்பு சௌரியம் இல்லையா, நான் ஊசி போடுறேன்னு டாக்டர் விளையாட்டு விளையாடுவான். இப்போ அவன் பெரிய டாக்டரா இருக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவனுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமா அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சின்ன வயசுலயே தாய் தந்தை இறந்து அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினதே அங்கிள் தான். அவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னே எனக்கு தெரியல. அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன். என் வாழ்நாள் பூரா அவரை நான் மறக்கவே மாட்டேன். இந்த பார்ட்டிக்கு வந்து என்ன பெருமைப்படுத்த உங்க எல்லோருக்கும் என் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் அங்கிள், கொஞ்சம் இப்படி வர்றியா? எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ரமேஷ், நீ ஃபாரின் போற, அங்க இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை மாத்திரம் கத்துக்கிட்டு வா. அங்கிள், கெட்டதே என் கண்ணில் படாது. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும்பா, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை பாரு. நான் என்ன சின்ன பையனா கெட்டு போறதுக்கு? நீ நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு, அது போதி மரத்து புத்தனையும் திரும்ப சித்தார்த்தனாக்கிடும். அங்கிள், புத்தன் சித்தார்த்தனாகலாம், ஆனா நானே தான், எப்பவும் நானே தான். நோ சேஞ்ச் அட் ஆல். ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன அங்கிள் புதுசா கேக்குறீங்க? ஷீ இஸ் a very nice girl. அப்புறம் ஏன் நாளை தள்ளி போடுற? அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு கையோட ஃபாரின் கழைச்சிட்டு போய. அங்கிள், நான் ஃபாரினுக்கு போறது ஹையர் ஸ்டடீஸ்க்காக, ஹனிமூனுக்கு இல்ல. அதுக்கு இல்ல ரமேஷ், தனியா போற உனக்கு ஒரு துணை இருந்தா நல்லதுதானே? அங்கிள், அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லப்பா. அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? ரமேஷ், நான் பொண்ணை பெற்றவன், அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுறேன். டோன்ட் வரி அங்கிள், நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்ததும் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? டைம் ஆச்சு, பரவாயில்ல. ஓகே ராதா, நான் போயிட்டு வரேன். ஓகே ரமேஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரமேஷ், நீ போயிட்டு கிரேட் சர்ஜனா திரும்பி வரணும். தேங்க்யூ சார், திரும்பி வரும்போது 2 நாம கிட்ட வாங்கிட்டாங்க.